தயவு செஞ்சு நீ போகாத ஆதிர. நீ நல்ல பொண்ணு, புத்திசாலி. நீ போகணுமா இருக்கணுமான்னு நீயே யோசிச்சு முடிவு பண்ணு. இல்ல அத்தை, நான் எவ்வளவு யோசிச்சாலும் இது சரிப்பட்டு வரும்னு தோணல. ஆதிர, நானும் பிரபுவும் எதிரெதிர் திசையில ஓடிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஒன்னா ஒரே திசையில போக முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. அவ்வளவுதானே? நீ போ ஆதிர, போ. நீ முன்னாடி போனா பின்னாடியே உனக்கு தகவல் வரும். உன் மாமனாரு, நாத்தனாருங்க, கொழுந்தனாரு, பாட்டி எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டாங்கன்னு தகவல் வரும். இத நான் உனக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லல. சத்தியமா இதுதான் நடக்கும். பெருசா நிம்மதியோ சந்தோஷமோ இல்லனாலும் அந்த 5 பேரும் ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப நீ அந்த வீட்டுக்கு மருமகளா வந்து இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறதுனால அவங்க கண்டிப்பா உயிரோடலாம் இருக்க மாட்டாங்க. நம்பிக்கையா ஏத்தி வச்ச ஒரு விளக்கு அணைஞ்சு போச்சேன்னு நிம்மதியா செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன், நானும் செத்துருவேன். இந்த உலகமே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிற நீ உன் புகுந்த வீட்டை மட்டும் இப்படி அழ வச்சுட்டு போலாமா? இது எந்த விதத்துல கரெக்ட்?